பற்றி சொல்லித்தரேன். ஊட்டமேட்டு தொழு உரம் எப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள், நம்ம சாணி எடுக்கிறோம், அந்த சாணியை கொண்டு எங்கேயாவது ஒரு ரோட்டோரத்தில் கொட்டுறோம், இல்லாட்டி வயலில் கொண்டு ஒரு ரோட்டோரத்தில் கொட்டுறோம், அது காஞ்சி போகுது. அந்த மாதிரி காஞ்சி போன சாணி போடுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பண்ணை கழிவுகளை கொண்டு நம்ம கையில் இருக்கக்கூடிய பயிர்களை கொண்டே ஊட்டமேட்டு தொழு உரம் தயார் பண்ணுறோம். அந்த ஊட்டமேட்டு தொழு உரத்துக்கு தேவையானது நம்ம பண்ணை கழிவுகள், அது மல்லாட்டு தோல், மல்லாட்டோட சிக்கை, அந்த வாழை மர சாறு, பண்ணை கழிவுகள் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ரோட்டோரத்தில் கொட்டி வச்சுக்க நம்ம மாட்டு சாணி, ஆட்டு சாணி, எந்த சாணி கழிவு பொருட்கள், பண்ணை நம்ம வீட்டு விலங்குகள் சாணி, நாய் சாணி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பொருள் வச்சுருக்கணும். இந்த மாதிரி நிழலான பகுதியில் இல்லை ஒருத்தர வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, ஒரு பக்கம் வெயில் அடித்தாலும், ஆனால் 12 மணி 1 மணிக்கு அடிக்கக்கூடிய வெயில் பகுதியில் இருக்கக்கூடாது. இது நுண்ணுயிர்கள் பெருகும். நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அந்த அசோஸ்பெரிலம் குப்பைகள்லாம் போடும்போது நுண்ணுயிர் பெருகும், தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும். அதை எப்படி செய்யுங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நிழல் பாங்கான இடம், தண்ணி மழை தண்ணி வந்தால் அந்த தண்ணி குழியிருந்து ஓடக்கூடாது. அதுவும் நிழல் பாங்கான இடமா இருந்தால் இருக்கணும். தண்ணி மழை தண்ணி இதுக்குள்ளே வெளியே போகக்கூடாது. ஏன்னா இந்த மழை தண்ணி வெளியே போகுதுன்னா இதில் இருக்க சத்து புறா ஓடி வெளியே போயிடும். அதனால மேடான இடத்துல நிழல் பாங்கான இடமா இருக்கணும். இந்த மாதிரி இடத்த தேர்வு பண்ணிக்கணும். குறைஞ்சது ஒரு 3 அடி அகலம், நீளம் எவ்வளோ வேணுமா வச்சுக்கலாம். நம்ம பண்ணைக்கிளி எவ்வளோ இருக்குது அது மாதிரி நீளம் எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி பிட்டு பிட்டா போட்டுக்கலாம். ஒரு 30 நாள் வச்சுட்டு கிளறி விடணும். அந்த ஹீட் இருக்கும், கிளறி விடணும், தண்ணி தெளிச்சு விடணும். ஒரு 3 அடி அகலம், இந்த பக்கத்து போயிட்டு இந்த பக்கத்து போகிற மாதிரி பாதை வச்சுக்கலாம். 2 அடி பாதை, 4 அடி அகலம், 20 அடி வச்சுக்கலாம். நம்ம கையில் எவ்வளோ பண்ணை கழிவுகள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம தயார் பண்ண போகிறோம் பண்ணை கழிவு. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். பண்ணிக்கிட்டோம்னா ஈரம் பாதுகாக்கணும். ஈரம் தான் மெயின் முக்கியம் இல்லை. ஏன்னா ஈரம் இருந்தால் தான் நுண்ணுயிர்கள் பெருகும். நுண்ணுயிர் பெருகினா தான் மறுக்கலாம் அந்த மக்கக்கூடிய நம்ம போடக்கூடிய காஞ்ச தருவுகள் சாணிகளை மக்கி கீழே இறங்கும். ஒரு 3 அடி போட்டிருந்தோம்னா ஒரு 15 நாள் 1 அடி குறையும். குறைய ஒரு 30 நாள் கழிச்சு கிளறிடணும். கிளறி இறக்கிடுச்சுன்னா இந்த ஊட்டமேட்டு தொழு உரம் 1 ஏக்கருக்கு 4 மூட்டை போட்டாவே போதும். 1 ஏக்கருக்கு எந்த பயிராக இருந்தாலும் சரி ஒரு 50 கிலோ மூட்டையில் 4 மூட்டை போட்டிங்கன்னா போதும். இது மைக்ரோ யூனிட் மாதிரி சொல்கிற மாதிரி எஃபெக்ட் உள்ளது, நல்ல பவரான உள்ளது. என்னென்ன போட்டிருக்கனால கரும்பு சாறு போடுறோம், அசோஸ்பெரிலம் போடுறோம், பைத்தமாவு போடுறோம். அதனால் ஊட்டமேட்டு தொழு உரம் போடுறதுனால இது நேரடியாக பயிர் எடுத்துக்கும். நீங்கள் காஞ்ச சாணியை வயலில் கொண்டு போட்டிங்கன்னா அது ஊறி அடுத்த போத்து தான் வேலை நடக்கும். நானும் போட்டுட்டேன், 2 வண்டி அடித்தேன், 2 டன்னு போட்டேன், 3 டன்னு போட்டேன், எனக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி ஊட்டமேட்டு தொழு உரம் போட்டுட்டிங்கன்னா நேரடியாக எந்த பயிராக இருந்தாலும் எடுத்துக்கும். இது ஈரத்தோடு கொண்டு போடுறோம், அற்புதமான ஒரு மகசூல் கிடைக்கும். அற்புதமான ஒரு ஊட்டமேட்டு தொழு உரம் தயார் பண்ண போகிறோம். இப்போ பண்ணை கழிவுகளை நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய எந்த பண்ணை கழிவாக இருந்தாலும் சரி கீழே ஒரு லேயர் போட்டுறோம். இதை பண்ணை கழிவுகள் இந்த மாதிரி பரப்பிட்டு நம்ம காஞ்ச சாணிகள் இருக்கு பாருங்க, சாணிகளை இதில் நல்லா ஒரு அடி நல்லா பரப்பிவிடணும். உள்ள கொட்டுங்கண்ணா. பண்ணை கழிவுகளை நல்ல ஒரு லேயர் 1 அடி மொத்த அளவுக்கு போடணும். உள்ள கொட்டுங்க. நல்ல 1 அடி மொத்த அளவுக்கு நல்லா கொட்டணும். இல்லை கண்ணாடி, இரும்பு, பிளாஸ்டிக்கு எந்த ஒரு பொருளுமே இதில் வரக்கூடாது. நம்ம நேரடியாக நம்ம வயலுக்கு போட போகிறோம். ஏன்னா கை வச்சு தான் அள்ளுறோம். இதில் மண்புழுக்களும் உற்பத்தி ஆயிரும். இதில் ஆட்டோமேட்டிக்காக மண்புழுக்களும் உற்பத்தி ஆயிரும். இப்போ 1 அடி இப்போ கீழே மக்கக்கூடிய பொருளை ஏதாவது போட்டுறோம். பாலித்தீன் கிளித்தீன் எதுவும் போடக்கூடாது. மக்கக்கூடிய பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் போடலாம். சோளத்தட்டை, மல்லாட்டை பயிர், எள்ளுச்சக்கை கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 1 அடி போடலாம். போட்டு முதல்ல சாணி கரைசல் மேலே சாணி கரைசல்னால மேலே தெளிக்கணும். ஃபஸ்ட்டு சாணி கரைசல் தெளிச்சுட்டு அடுத்தபடியாக பயத்த மாவு நல்லா போடுறோம். நுண்ணுயிர்கள் பெருகிறதுக்காக, இதில் உயிர்கள் பாக்டீரியல் பெருகிறதுக்காக பைத்த மாவு. வெள்ளை கரைசல் கண்ணாடி, பிளாஸ்டிக்கு, இரும்பு எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம கை வச்சு கால் வச்சு தான் செய்ய போகிறோம். அடுத்தப்பல இன்னொரு லேயர் நம்ம குப்பையை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குப்பையை இன்னொரு லேயர் மேலே போடுறோம்.
கொண்டா கொண்டா உள்ள அங்கே விட்டுனா, அங்கே கொண்டு கொண்டு விடணும். ஒரு லேயர் அங்கே கொண்டு கொட்டுங்க. கொட்டுங்க, டக்குன்னு கொட்டுங்க. அதே மறுபடியும் சாணி கரைசல். சாணி கரைசல் நல்லா கீழே இருக்கிற நம்ம எப்படி முன்னாடியே தெளிச்சோமோ அதே மாதிரி நல்லா நனைகிற அளவு சாணி கரைசல் தெளிக்கணும். ஈரம் காயக்கூடாது. சாணி கரைசல் நல்லா தெளிக்கணும். ஈரப்பதம் அற்புதமாக இருக்கணும். அடுத்தாப்புல வெள்ளை கரைசல். வெள்ளை கரைசல் ஏன் தெளிக்கிறோம்னா நுண்ணுயிர்கள் பெருகும். இது வந்து ஈரப்பதத்தில் இருக்கிறனால நுண்ணுயிர்கள் பெருக்கும். இதில் இருக்க மண்புழுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா உயிர் வாழும். மண்புழு மேலே கீழே போயிட்டு வரதுனால சீக்கிரம் மக்கும். இதை மாதிரி இன்னும் ஒரு லேயர் கூட போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட குப்பை இருக்கிறதுக்குன்னு போட்டுக்கிட்டோம்னா சீக்கிரமாக நுண்ணுயிர்கள் பெருகி கீழே இறங்கும். இதை நம்ம குழி பறிச்சிருக்கிறோம். ஒரு லேயர் பண்ணை கழிவு காஞ்ச தலை இலத்தலை இருந்தாலும் சரி அதை முதல் லேயர் போடுறோம். போட்டுட்டு நம்ம மக்கக்கூடிய சாணி, மக்காத சாணி நமக்கு வெயிலில் போட்டிருக்கோம்ல, அது ஒரு அடி போட்டுடுறோம். ஒரு அடி போட்டுட்டு மேலே வெள்ளை தண்ணி தெளிக்கிறோம், சாணிப்பால் தெளிக்கிறோம், வெள்ளை கரைசல் தெளிக்கிறோம். அசோஸ்பேரில் இருந்தாலும் தெளிக்கலாம், அசோஸ்பேரில் இல்லாட்டியும் நம்ம பஞ்சகாவை தெளிக்கலாம். தெளிச்சிட்டிங்கன்னா நுண்ணுயிர் பெருகும். அடுத்தாப்புல ஒரு லேயர் மேலே போடுறோம், மக்கக்கூடிய குப்பையை மேலே போடுறோம். அதே மாதிரி பழைய தெளிச்ச மாதிரியே வெள்ளை கரைசல் தெளிக்கிறோம், சாணி கரைசல் தெளிக்கிறோம், அசோஸ்பேரில் தெளிக்கிறோம், பைத்தம்மாவை தெளிக்கிறோம். தெளிச்சுட்டு ஈரப்பதம் அப்படியே இருக்கணும். இன்னொரு லேயர் மேலே போடலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கல் முட்கள் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம நெல் தூத்துறமில்ல துள்ளி அந்த மாதிரி அளவில் இருந்தால் தான் வெயில் நேரடியாக படாது. இதை பாதுகாத்துட்டோம்னா மேலே கோணி சாக்கு போடலாம், இல்லை பண்ணை கழிவுகளை போட்டு தெளிக்கலாம். சாயந்தரம் இல்லை காலையில் ஒரு வேளை தண்ணி தெளிக்கணும். டெய்லி தண்ணி தெளிச்சிங்கன்னா 30 நாளுக்கு ஒரு தடவை தெளித்து ஒரு அந்த பெருக்கி விடணும். பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வெயிலில் கொண்டு வந்தால் நாங்கள் போட்டுறோம், ஹீட்டாக இருக்கும். ஹீட்டாக இருக்குது போட்டுட்டிங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அப்புறம் மறுபடியும் தண்ணி மட்டும் தெளிச்சா போதும். அடுத்த 30 நாள் 60 நாள் எடுத்து வயலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அற்புதமான ஊட்டமேற்றி இயற்கை உரம். இது அற்புதமான ஊட்டமேற்றி இயற்கை உரம். 4 மூட்டை போட்டால் போதும். எந்த வயலுக்காக இருந்தாலும் சரி 4 மூட்டை போட்டால் போதும். அற்புதமாக வேலை செய்யும். இது அற்புதமான உரம், ஊட்டமேற்றி இயற்கை உரம். மலரும்